நம்ம மீமி மார்க்கெட்ஸ் டியூட்டோரியல்ல நான் பார்க்க போற கான்செப்ட் அனிமல்ஸ் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற அனிமல் லயன், அதாவது சிங்கம். சிங்கத்தோட தமிழ் நேம் என்ன சொல்லுங்க? சிங்கமே தமிழ் நேம் தான் அப்படின்னு சொல்லிடாதீங்க, தூய தமிழ் நேம். நம்ம ஆண் சிங்கத்தை அரிமான் சொல்றோம், பெண் சிங்கத்தை ஆலின்னு சொல்றோம். பயாலஜிக்கல் நேம் பார்த்தோம்னா பாந்தேரா லியோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம சிங்கம் பாலூட்டி வகையை சேர்ந்தது. பாலூட்டி வகையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறீங்க. நம்ம வீட்டுல இருக்குல்ல ஆடு மாடு, அவங்களாம் எப்படி குட்டி போட்டு அவங்க குட்டிங்களுக்கு பால் கொடுத்து வளர்க்குறாங்களோ, அந்த மாதிரி சிங்கமும் குட்டி போட்டு பால் கொடுக்குற இனத்தை சார்ந்ததான். அதனாலதான் பாலூட்டி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம். அதுக்காக ஆடு மாடு புல்லு திங்குது, நம்ம சிங்கம் புல்லு திங்குமா நினைச்சாதீங்க. அவங்க சுத்த நான்வெஜ், கறி மட்டும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னா மான், காட்டெருமை, வரிக்குதிரை, பன்றி, இந்த மாதிரி காட்டுல இருக்குல்ல அதெல்லாம் நல்லா வேட்டையாடி சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. நம்ம வீட்டுல எல்லாம் அப்பா அங்கதானே வேலைக்கு போயிட்டு வருவாங்க, பெரும்பாலும் அம்மா அங்க போவாங்க. ஆனா நம்ம சிங்க ஃபேமிலில எப்பவுமே அம்மா மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. அப்பா நிர்வாகம் பண்ணுவாங்க. அந்த கூட்டத்தையும் நிர்வகிக்கிறது நம்ம ஆண் சிங்கம். வெளியே போய் வேட்டையாடிட்டு வரதான் பெண் சிங்கம். அவங்க வேட்டையாடி கொண்டு வந்து கொடுப்பாங்களா, அப்புறம் ஃபேமிலியா நல்லா சாப்பிடுவாங்களாம். ஒரு நல்ல வளர்ந்த ஆண் சிங்கம் 150 இருந்து 250 கிலோ வரைக்கும் இருக்கும்போது, பெண் சிங்கம் பார்த்தோம்னா நல்லா வளர்ந்த பெண் சிங்கம் 120 இருந்து 150 கிலோ வரைக்கும் வெயிட்ல இருக்குமா. இதோட வாழ்நாள் பார்த்தோம்னா ஆண் சிங்கம் ஒரு 12 வருஷம் வரைக்கும் கன்ஃபார்மா வாழுமா. பெண் சிங்கம் 16 வருஷம் கிட்ட நல்லா வாழுமா. அதுக்கு பின்னாடி அவங்க ஹெல்தா இருந்தாங்கன்னா நல்லா வாழ்வாங்க. அதுக்காக அவ்வளவுதான் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. சிங்கராஜா ஃபேமிலி ஒரு பூனை இனத்தை சார்ந்தது. வீட்டுல இருக்க பூனை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம வீட்டுல இருக்க பூனை, வீட்டுல இருக்க மாதிரியே காட்டுலயும் ஒரு பூனை இருக்கும். அந்த புலி சொல்லுவாங்கல்ல, புலி, சிறுத்தை, சிங்கம், இவங்க எல்லாமே பூனை இனத்தில் வருவாங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு பகல் நைட் கண்ணு அவ்வளோ ஷார்ப்பா தெரியுமா. அதே நைட்ல எல்லாம் பகல் மாதிரியே தெரியுமா. எவ்வளோ இருட்டா இருந்தாலும் அவ்வளோ துல்லியமா அவங்களுக்கு கண்ணு தெரியுமா. ஒரு 5 கிலோமீட்டருக்கு வரைக்கும் கூட அவங்களுக்கு காது அவ்வளோ ஷார்ப்பா கேட்குமா. எனக்கு இங்க ஒரு பக்கத்துல இருக்கிறதுக்காகவே நமக்கு ஒவ்வொரு நேரம் கேட்காது. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் காது நல்லா ஷார்ப்பா கேட்குமா. அதனால இவங்க எல்லாத்தையும் நம்ம பூனை இனத்துக்கு கீழே கொண்டு வரோம். 1999 ஒரு 1 லட்சம் வரைக்கும் சிங்கம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா வெறும் 15,000 இருந்து 30,000 வரைக்கும் தான் இருக்காங்களா. கவர்மெண்ட் இந்த சிங்க இனத்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இன்னும் 30 வருஷத்துல நம்ம சிங்க இனமே அழிஞ்சிரும். குழந்தைகளே, பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலைன்னா நம்ம மீமி மாட்ட சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். ஓகே கிட்ஸ், பை.